பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் இருக்கிற போது கடையில் வியாபாரம் பார்க்க வந்தவங்க உங்கள் பொண்ணு ப்ரெக்னென்ட்டுக்காக வீட்டுக்கு வந்திருக்காளா, பிரசவெல்லாம் இங்கே தான் பார்க்கப்பா போல இருக்கே. ஆமாம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட செலவாக இருக்குது, மாத்திரை மருந்து ஸ்கேனு லொட்டு லொஸ்க்கு, இன்னும் குழந்தை பிறந்தா, அப்பப்பா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ செலவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூப்பிட்டு மயிலை பார்த்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வாடா, அவளும் பாவம் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அங்கே போகலப்பா, தயவு செஞ்சு என்னை அங்கே போக சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சொல்லி நான் எதுவுமே செய்யாமல் இருந்ததில்லை, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் வீட்லேயே தோட்டம் வச்சு நிறையா க கீரை வகைகள் காய்கறி வகைகள்லாம் நிறையா சேல் பண்ணிகிட்ருக்கோம். முன்ன வீடு வரைக்கும் சரியாக போச்சு, ஆனால் இப்போ தோட்டம் பெருசாக போயிடுச்சு. அதனால் உங்களை மாதிரி இருக்கிற மளிகை கடையில் கொடுத்து தான் வியாபாரத்தையே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வித்தப்புறம் பணம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே வச்சு பார்க்க முடியாது, நீ எடுத்துகிட்டு போப்பா, நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அரசியை பைக்கில் இடித்து விட்டுடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அரசியை அவங்களுக்கு பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போகுது. அதோடு இன்றைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.